குட் மார்னிங் மக்களே. பெனவென்ட் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நாச்சால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ரீசனிங்கில் ஒரு டாபிக் பேஸ்டாக தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் கோடட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தால் நம்ம இன்றைக்கி வந்து கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கோடட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வந்து யாராவது அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் மெயின்ஸ், இந்த மாதிரி எல்லா மெயின்ஸ் லெவல்லையும் இந்த கோடட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொஷின் பாருங்கள், கொஷின் எப்படி இருக்குன்னு. P at 6 meter Q அப்படின்னா P is 3 meter east of Q, P star 8 meter Q, இது மாதிரி அண்ட் டாலர்ஸ்க்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த PQ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இங்கே இருக்கக்கூடிய at 6 மீட்டர் இருக்கு இல்லையா, at 6 மீட்டர் அப்படின்னா 3 மீட்டர் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டார் 8 மீட்டர் அப்படின்னா 5 மீட்டர் வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 மீட்டர்னா 4 மீட்டர் சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. டாலர் 10 மீட்டர் அப்படின்னா 7 மீட்டர் நார்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ கொஸ்டினே வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்கவே செய்யுது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் மேலே கொடுத்துருக்காங்க. கோடட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள்ஸ், அதுக்கான டெஃபினேஷன் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கோடட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கொஸ்டினுக்கே நம்ம எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் போட முடியும். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். R and 6 meter Q. R and 6 மீட்டர்னா என்னன்னு பார்த்தோம். and 6 மீட்டர், இங்கே andனா என்னது, சவுத். இப்போ பாருங்க இந்த நம்பர்ஸ் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே 6 மீட்டர் 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர் இங்கே 5 மீட்டராக மாறி இருக்கு, 7 மீட்டர் 4 மீட்டராக மாறி இருக்கு, 10 மீட்டர் 7 மீட்டராக மாறி இருக்கு. அப்போ எல்லாத்துலேயுமே நம்பர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு, சாரி 3 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த டைரக்ஷன் போடும்போது 3 மீட்டர் கழிச்சு தான் டைரக்ஷன் எடுத்து போடணும். ஓகே, அதை மறந்துடக்கூடாது. இப்போ R and 6 மீட்டர் Qனா R is 6லேருந்து என்ன பண்ணணும், 3 மீட்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ R is 3 மீட்டர்ஸ் அண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, சவுத். ஸோ R is 3 மீட்டர்ஸ் சவுத் ஆஃப் Q. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு வந்து எழுதி காட்டுறேன். R is 6 மீட்டர் Q அப்படின்னா R and 6 மீட்டர் Qனா R is 3 மீட்டர் சவுத் ஆஃப் Q. இதுதான் அதுக்கான டெஃபினேஷன். ஓகே, அண்ட் நான் வந்து சவுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, Q இங்கே இருக்கும். Q உடைய சவுத்துலேருந்து 3 மீட்டர்ஸ் யார் இருக்கா, R இருக்கா. அடுத்தது நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன், டயக்ராம் கொஞ்சம் மாறி கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே Q 3 மீட்டர்ஸ் R. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் டாலர் 7 மீட்டர் T. ஸோ அப்போ 7 3 கழிச்சோம் அப்படின்னா 4 மீட்டர்ஸ். எஸ் இஸ் டாலர் அப்படின்னா வந்து நார்த். எஸ் இஸ் 4 மீட்டர்ஸ் நார்த் ஆஃப் T. இப்போ நம்மளுக்கு இங்கே எஸ் இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் Tக்கு எஸ்ன்றதும் இல்லை Tன்றதும் இல்லை. ஸோ கனெக்ஷன் நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா Qக்கும் Rக்கும் வச்சு ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா Q வச்சு ஒரு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. Q at 5 மீட்டர் P அப்படின்னு இருக்கா இங்கே. அப்போ Q அட்டுன்னா என்ன அர்த்தம், அட்டுக்கு வந்து ஈஸ்ட்னு தெரியும். 5லேருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணணும், 3 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ Q இஸ் 3 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் P. அப்போ P உடைய ஈஸ்ட்ல வந்து 2 மீட்டர்ல யார் இருக்கா, Q இருக்கா. ஓகே, இதே மாதிரி P வச்சு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா P வச்சு வேற எதுவுமே கிடையாது. இப்போ மறுபடியும் நான் Qக்கும் Rக்குமே பார்க்குறேன். அப்படி பார்த்தா R வச்சு ஒன்று இருக்கு, எஸ் ஸ்டார் 7 மீட்டர் Rன்னு சொல்லி இங்கே இருக்கு. அப்போ ஸ்டார் அப்படின்னா நமக்கு தெரியும் வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7லேருந்து 3 கழிச்சோன்னா 4ன்னு வரும். ஸோ எஸ் இஸ் 4 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் R. அப்போ R உடைய வெஸ்ட்ல 4 மீட்டர்ஸ்ல யார் இருக்கா, எஸ் இருக்கா. அடுத்தது எஸ் வச்சு கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டாலர் 7 மீட்டர் T இருக்கு. ஸோ டாலர் அப்படின்னா வந்து நார்த்னு அர்த்தம். 7லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 4. ஸோ எஸ் இஸ் 4 மீட்டர் நார்த் ஆஃப் T. அப்போ எஸ் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. T உடைய நார்த்ல தான் 4 மீட்டர்ல எஸ் இருக்கா. அப்போ நான் எஸ் உடைய சவுத்துல போட்டாதான் T உடைய நார்த்ல எஸ் தெரியுமா. ஓகே, மாற்றி போட்டுறாதீங்க, மாற்றி போட்டால் தப்பாயிரும். அடுத்தது T வச்சு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா U ஸ்டார் 6 மீட்டர் Tன்னு இருக்கு. ஸ்டார் நம்ம ஏற்கனவே தெரியும் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணினா 3ன்னு கிடைக்கும். ஸோ U இஸ் 3 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் T. அப்போ இதுல இருந்து 3 மீட்டர்ஸ்ல யார் இருக்கா, U இருக்கா.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூ வச்சு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வி $10 meter U அப்படின்னு இருக்கு. டாலர் அப்படின்னா நமக்கு நார்த்னு தெரியும். 10லேருந்து 3 கழிச்சிங்கன்னா 7. ஸோ V is 7 meter north of U. இதில் ஏற்கனவே ஒரு 4 இங்கே டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 வந்துடும். இங்கே ஒரு +3 இருக்கு. ஸோ டோட்டலாக V இது ஃபுல்லாக கவர் பண்ணி எவ்வளோ மீட்டர்ஸ்னு இருக்கும்? 7 மீட்டர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே யார் இருப்பா? V. ஸோ இது டோட்டலாக 7 மீட்டர்ஸ். அடுத்தது யாருக்கா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா V star 6 meter W. ஸ்டார்னா ஏற்கனவே பார்த்தாச்சு வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6லேருந்து 3 கழிச்சோன்னா 3 meters. ஸோ V is 6 meters west of W. W உடைய வெஸ்ட்ல தாங்க வந்து V இருக்காங்க. V உடைய வெஸ்ட்ல W போட்டுறாதீங்க. அப்போ 3 meters இது வரைக்கும் கவர் ஆகும். அப்படியே இங்கே வரைக்கும் இந்த பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. இது வந்து W. இவங்களுக்கு 2 பேருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3. ஸோ டயக்ராம் முடிஞ்சது. டயக்ராம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் முடிச்சாச்சு. இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பாருங்கள். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் W அண்ட் T? W எங்கே இருக்குங்க? இங்கே இருக்குது. T எங்கே இருக்குது? அதே லைனில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து நம்ம ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் வராது. அப்போது டபிள்யூலேருந்து டீக்கு பார்க்கணும், டபிள்யூலேருந்து எஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் டி பார்க்கணும். டபிள்யூலேருந்து எஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்? இது 3 நமக்கு தெரியும், இது 4 நமக்கு தெரியும். ஸோ டோட்டலாக 7 மீட்டர்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? 7 மீட்டர்ஸ். அதே மாதிரி அடுத்தது வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் V அண்ட் Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. V இங்கே இருக்கு, Q இங்கே இருக்கு. ஸோ V இங்கே ஒரு 3 மீட்டர்ஸ் இருக்கும், இது ஒரு 4 மீட்டர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ 3 + 4 7 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா V Q ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கு. இதுவும் வந்து ஆங்கிள் பேஸில் இல்லை. ஸோ இது V, இது W, 3 மீட்டர்ஸ். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் விச் டைரக்ஷன் இஸ் V வித் ரெஸ்பெக்ட் டு T அப்படின்னு என்ன அர்த்தம்? வித் ரெஸ்பெக்ட் டுக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் இன்னொருத்தவங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது Tல இருந்து Vயை பார்க்கணும். அப்போ Tல இருந்து Vயை பார்த்தீங்கன்னா T இங்கே இருக்கா, V எங்கே இருக்கு? இங்கே இருக்கான். அப்போ Tல இருந்து V பார்க்கும்போது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? நார்த் வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம், இல்லை 5 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம், 3 கொஸ்டின் கூட நிப்பாட்டிடலாம். அது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு செட் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே உங்களுக்கு புரியல ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த டயக்ராம் நீங்களே ஒன்ஸ் வந்து வரைஞ்சி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும், நம்பருக்கான ரிலேஷன் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்பிள்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே PQ இருக்குது இல்லைங்களா? எப்பயுமே P to Q தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கே Q இங்கே P மாற்றி கூட கொடுக்கலாம். ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா மெயின்ஸில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதில் ஈஸியாக மார்க்கும் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து லெட்டர்ஸையும் கவனிக்கணும், அந்த சிம்பிள்ஸ்க்கான டெஃபினேஷனை பார்க்கணும், நம்பர்ஸ்க்கான ரிலேஷனையும் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் 3 வேலை செய்யணும். என்னென்ன வேலை செய்யணும்? லெட்டர்ஸ் வந்து அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே PQன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே PQன்னு இருக்கும், இல்லை QP கூட மாறி இருக்கலாம், அப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் அந்த நம்பர்ஸ்க்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது விஷயம் அந்த சிம்பிள்ஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை முதல்ல கவனிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த டயக்ராமே வரையணும். ஓகேங்களா? ஸோ அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டயக்ராம் போட்டால் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டாக பண்ண முடியும். நான் சொல்கிறது கரெக்டாக பண்ண முடியும்னு சொல்கிறேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஆன்சர் பண்ணலாம். நம்மளுடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம தப்பாக போடக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்துலேருந்தே நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் அது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராகவும் ஈஸியாகவும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் பேஸ்டான ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். SBA PO மெயின்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா, இனி வந்துடும். ஸோ அது பேஸ் பண்ணி அதுலேயும் இந்த மாதிரி கேட்பாங்க. அது SBA கிளர்க் மெயின்ஸ், IPS கிளர்க் மெயின்ஸ் எல்லா மெயின்ஸ் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கோடட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் வந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ண கண்டிப்பாக வருங்க. ஸோ அதனால் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாகவும் மார்க் எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம
சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.